தமிழ் சினிமாவுல ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் சங்கம் முன்னணி நடிகர்களின் சம்பளம் தாறுமாறா ஏறிடுச்சு, அதை குறைக்கணும், லாபத்துல ஷேர் கொடுக்கணும்னு அடையாள வேலை நிறுத்தம் வரைக்கும் போனாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி கோலிவுட்டையே அண்ணாந்து பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நியூஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆமாங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 47 வருஷம் கழிச்சு ஒன்னா இணையிற KHXRK படத்தோட பட்ஜெட் மட்டும் 600 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. இன்பநிதி உதயநிதி தயாரிக்கிற இந்த படத்தை நம்ம நெல்சன் திலீப்குமார் தான் இயக்க போறாரு. இந்த படத்தோட பட்ஜெட் பிரேக்கப் ரிப்போர்ட்டை கேட்டாலே தலை சுத்தம். எப்பவுமே லாபத்துல ஷேர் வாங்குற நம்ம கமல் சார் இந்த படத்துக்காக 220 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதாவும், ரஜினி சார் 180 முதல் 200 கோடி ரூபாய் வரை வாங்குறதாவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது மட்டும் இல்லாம டைரக்டர் நெல்சனுக்கு 70 கோடி ரூபாய் சம்பளமா. ஆக இவங்க 3 பேரோட சம்பளமே கிட்டத்தட்ட 500 கோடியை நெருங்கிடுச்சு. மேக்கிங் செலவு ஒரு 180 கோடின்னு வச்சாலும் இந்த படம் லாபம் பார்க்கணும்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியே ஆகணும். ஜெயிலர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாசம் இந்த பிரம்மாண்டம் ஆரம்பமாகுது. காமெண்ட்ல சொல்லுங்க, 600 கோடி பட்ஜெட்ல முன்னணி நடிகர்களுக்கு மட்டுமே 500 கோடியை சம்பளமா கொடுக்கறது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமா? இந்த KHXRK படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடியை அசால்ட்டா தாண்டுமா? அடுத்ததா, இந்திய சினிமாவோட மிகச்சிறந்த இன்வெஸ்டிகேஷன் சீரீஸான திருஷ்யம் படத்தோட 3வது பாகம் அப்டேட் வந்திருக்கு. டைரக்டர் ஜீத்து ஜோசப் இயக்கத்துல மோகன்லால் சார் நடிச்சிருக்க திருஷ்யம் 3 படத்துக்கு சென்சார் போர்டு இப்போ UA 13+ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. வர்ற மே 21, 2026 அன்னைக்கு உலகம் முழுக்க இந்த படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் தேதி அறிவிப்போட வந்த டீசர்ல ஒரு செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. முதல் 2 பாகத்துல போலீஸையே ஏமாத்தி நிதானமா கேம் ஆடின நம்ம ஜார்ஜ் குட்டி இந்த முறை ரொம்ப பயந்து போய் சர்ச்ல சாமி கும்பிடுற மாதிரி சீன்ஸ் இருக்கு. என் குடும்பத்தை காப்பாத்த நான் செஞ்ச விஷயங்களால நிறைய பேரை காயப்படுத்தினேன். இப்போ எனக்கு பயமா இருக்கு சார், வெளியே யாரோ எங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு தோணுதுன்னு அவர் சொல்ற அந்த இமோஷனல் டைலாக் படத்தோட த்ரில்லரை வேற லெவலுக்கு எகிர வச்சிருக்கு. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற அந்த கதையில ஜார்ஜ் குட்டிக்கு வரப்போற புது வில்லன் யாருன்னு பார்க்க ரசிகர்கள் வெறித்தனமா வெயிட் பண்றாங்க. அடுத்து நம்ம SK சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு ஒரு அட்டகாசமான அப்டேட். தாய்க்கிழவி டைரக்டர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல நம்ம உலகநாயகனோட ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிற படத்துக்கு சேயோன்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வந்த அடியே ஊஜி இஸ் பேக் டி வசனம் ஏற்கனவே இணையத்துல செம்ம வைரலான நிலையில இப்போ படத்தோட ஹீரோயின் யாருன்னு படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. மிஸ்டர் பச்சன் படத்துல நடிச்சு தென்னிந்தியாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச இளம் சென்சேஷனல் நடிகை பாக்யஸ்ரீ போர்ஸ் தான் சேயன் படத்துல SKக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. இன்னைக்கு அவரோட பிறந்த நாளுங்கிறதால ஒரு ஸ்பெஷலான வெல்கம் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ராஜ்கமல் நிறுவனம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல உருவாகிற இந்த ரூரல் கமர்ஷியல் படத்துல SK பாக்யஸ்ரீ காம்போ ஸ்கிரீன்ல செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது. அடுத்து 2025ல ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாரையும் உலுக்கி எடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்டான வாழை படத்தோட 2ஆம் பாகத்தை பத்தின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் இப்ப வந்திருக்கு. இந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து உண்மை சம்பவங்களை மையமா வச்சு வாழை 2 எடுக்க டைரக்டர் மரி செல்வராஜ் தயாராகிட்டாரு. இந்த பார்ட் 2ல நம்ம பரியேறும் பெருமாள் கதிர் தான் மெயின் ஹீரோவா நடிக்க போறாராம். அவருக்கு ஜோடியா நம்ம பிரியங்கா மோகன் மற்றும் கயாட் லோகர் நடிக்க போறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்கான தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம முதல் பாகத்துல பூங்கொடி டீச்சரா வந்து நம்ம மனசை தொட்ட நிகிலா விமல் இந்த வாழை 2 படத்துலயும் ஒரு ரொம்ப முக்கியமான ரோல்ல தொடர போறாங்களாம். சீக்கிரமே இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சியான் 63 படம் எப்போ ஆரம்பிக்குங்கிறத பத்தி விக்ரமோட மெகா பிளான் மற்றும் புது காஸ்டிங் நியூஸ் வந்திருக்கு. சியான் விக்ரம் மற்றும் அறுமுகம் டைரக்டர் ஆனந்த் சங்கர் மறுபடியும் இணையற சியான் 63 படத்தோட ஷூட்டிங் வர்ற ஜூன் முதல் வாரத்துல சென்னையில ஆரம்பிக்க போகுது. இந்த படத்துக்காக விக்ரம் சார் மொத்தமா 50 முதல் 60 நாட்கள் கால் ஷீட் ஒதுக்கியிருக்காராம். இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சர்வம் மாயா படம் புகழ் ரியா ஷிபு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல அறிமுகமாகறாங்க. ஆனா அவங்க ஹீரோயின் கிடையாதான். இவங்கள தவிர லெஜெண்டரி ஆக்டர்ஸான உர்வஷி மேடம் மற்றும் MS பாஸ்கர் சார் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்ல நடிக்கிறாங்க. விக்ரம் சார் எப்பவுமே வித்தியாசமான கெட்டப்ஸ்ல மிரட்டுவாரு. இந்த படத்துலயும் நமக்கு ஒரு ஸ்டைலிஷான சஸ்பென்ஸ் நிறைந்த ஆக்ஷன் ட்ரீட் கன்ஃபார்ம். அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் கோலிவுட் மற்றும் சினிமா ரவுண்ட் அப் முடிஞ்சுது. 600 கோடி பட்ஜெட்ல உருவாகிற கமல் ரஜினி படத்தோட சம்பள விவரங்களை பத்தியும் திருஷ்யம் 3 டீசர்ல வந்த ஜார்ஜ் குட்டியோட பயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சினிமா உலகத்தோட அடுத்தடுத்த பரபரப்பான செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.